வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மிஷின் எம்ப்ராய்டரி ஆன்லைன் தையல் மிஷினில் பண்ணுற ஒரு மிஷின் எம்ப்ராய்டரி ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டிச்சுக்கு பேர் வெனேஷன். வெனேஷன்னா இந்த இலையில் வந்து ஒரு பேட்டர்ன் இருக்கும் பார்த்தீங்களா, வெயின்ஸோட பேட்டர்ன்ஸை தான் வெனேஷன்னு சொல்லுவாங்க. ஒரு சென்டர் லைன், அப்புறம் சைடில் அப்படி கோடு கூட போகுது பார்த்தீங்களா, அந்த லீஃபில் இருக்க அந்த வெயின்ஸோட பேட்டர்ன்ஸுக்கு பேர் வந்து வெனேஷன். இது அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்கிறதுனால அப்படி அந்த பேர் வந்து என்னன்னு தெரில. இந்த ஸ்டிச் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஹனிபி எடுத்திருக்கேன். ஒரு டபுள் கலரில் வந்து கொண்டு வரத்துக்காக ஹனிபி எடுத்திருக்கேன். இந்த ஸ்டிச் எப்படின்னா சாட்டின் பேஸ்டு ஸ்டிச். ஃபஸ்ட்டு நம்ம எந்த டிசைன் நம்ம ஸ்டிச்சு போடணுமோ அதை இந்த மாதிரி கோடாக நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டு அந்த கோட்டுக்குள்ளே சாட்டின் போடுறோம். வரிசையாக வந்து லைனாக சாட்டின் போட்டுட்டு 2 லைனுக்கு நடுவில் பேக் ஸ்டிச் போட போகிறோம். இதுதான் இந்த ஸ்டிச்சோட ஸ்பெஷாலிட்டி. அதாவது சாட்டினுக்கு நடுவில் ஒரு பேக் ஸ்டிச் வரும். அதுதான் இந்த ஸ்டிச்சோட பேட்டர்ன். இப்போ சாட்டின் ஸ்டிச்சும் இந்த மிஷினை வந்து நான் எப்படி வந்து நார்மல் மிஷினை எம்ப்ராய்டரி கன்வெர்ட் பண்ணுறதுன்றது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதே மாதிரி இந்த பேக் ஸ்டிச் வந்து டுட்டோரியல் 6ன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் டீட்டெயிலாக பேக் ஸ்டிச் எப்படி போடுறதுன்றதும் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க இந்த ரெண்டுத்தையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். என்னோடய வீடியோ முதல்முறையாக பார்க்குறவங்க, நான் இது சம்மந்தமாக இந்த மிஷின் எம்ப்ராய்டரி சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதனால் என்னோடய அடுத்த அப்லோட்ஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். இப்போ பாருங்கள், லைனாக நான் வந்து சாட்டின் ஸ்டிச்சால் அந்த டிசைனை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ப்ரௌன் கலர் வேறு கலர் நூல் சேஞ்ச் பண்ணி இந்த லைனாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நடுவில் பேக் ஸ்டிச்சு கொண்டு வர போகிறேன். பேக் ஸ்டிச்சுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம சாட்டின் ஸ்டிச்சையே ஹரிசாண்டலாக போட போகிறோம். ஒரு 5-6 ஸ்டிச்சு சாட்டின் போட்டு திருப்பி அடுத்த போர்ஷனுக்கு போய் திருப்பி 5-6 ஸ்டிச்சு இப்படி நம்ம போடும்போது நம்ம கை தையலில் பேக் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, ஓட்டு தையல்னு சொல்லுவோம் தமிழில். அந்த பேக் ஸ்டிச் மாதிரியே ஒரு எஃபெக்ட் நம்ம மிஷின் எம்ப்ராய்டரியில் வரும். அதுதான் இந்த ஸ்டிச்சு நான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்காது. இதுக்கு தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன், டுட்டோரியல் 6ல் போய் பாருங்கள். நான் சொல்ல போகிறது எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். ஏன்னா என் வீடியோவை முதலாக பார்க்குறவங்களுக்கு புரியணுன்றக்காக சொல்கிறேன். இந்த மிஷின் வந்து சாதாரண நம்ம தையல் தைக்கிற பேசிக் மாடல் தையல் மிஷினு. இதில் எந்த ப்ரீ செட்டிங்கும் கிடையாது, எம்ப்ராய்டரிக்குன்னு எந்த ப்ரீ செட்டிங்கும் கிடையாது. நம்ம தான் ஃப்ரேமை வந்து நகர்த்தி இந்த சாட்டின் ஸ்டிச்சை கொண்டு வரோம். ஊசி ஒரே இடத்துல தான் பஞ்ச் ஆகுது. நான் ஃப்ரேமை வந்து நகர்த்தி இந்த சாட்டின் த்ரெட்டு ஒர்க்கை நான் கொண்டு வரேன். எங்கே தையல் வேணும் அப்படிங்கிற அந்த கண்ட்ரோல், ஃப்ரேம் கண்ட்ரோல் நமக்கு வந்து பழகிருச்சுன்னா இந்த ஒரு சாட்டின் ஸ்டிச்சை வச்சு கிட்டத்தட்ட 40 வகையான ஸ்டிச்சஸ் நம்ம அதில் போடலாம். ரொம்ப இதை ஒன்று கற்றுக்கிட்டாலே நீங்கள் அதுக்கப்புறம் எல்லா ஸ்டிச்சுமே உங்களுக்கு ஈஸி தான். ரன்னிங் வந்து எல்லாருக்குமே வரும். நம்ம சாதாரணமாக தைக்கிற மாதிரி தான் ரன்னிங் ஸ்டிச்சு. அதனால் ரன்னிங் பேஸ் ஸ்டிச்சுக்கு ப்ராக்டிஸே தேவையில்லை, நீங்கள் உடனே பண்ணலாம். பட் இந்த மாதிரி சாட்டின் பேஸ் ஸ்டிச்சஸ்க்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் வேணும். நம்ம அந்த ஃப்ரேமோட கண்ட்ரோல் நம்ம கைக்கு கொண்டு வரணும். அதை நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் அது வரும். கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாருமே இதை ட்ரை பண்ணணுன்னு எனக்கு ஆசை. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ண ஏதாவது ஒர்க்கை நீங்கள் எனக்கு அனுப்பணுன்னாலும் என்னோடய சேனலில் நம்பர் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களோட ஒர்க்கு நான் எம்ப்ராய்டரி ஒர்க்கை நான் காட்டுவேன். அது யாராவது ஒருத்தருக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும். அவங்களும் அதை ட்ரை பண்ணுவாங்க. அதனால் கண்டிப்பாக அதை பார்க்கறதோடு நிற்காமல் கண்டிப்பாக அதை ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு உங்களோட ஒர்க்கை கண்டிப்பாக நீங்கள் அனுப்புங்க. நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அந்த ஹெட் போர்ஷனில் வந்து சாட்டின் ஃபில் ஸ்டிச்சு, சாட்டினாலே ஃபுல்லாக ஃபில் பண்ணுற அந்த ஏரியா ஃபில் பண்ணுற சாட்டின் ஃபில் ஸ்டிச்சு நான் போட்டிருக்கேன். அதோட டுட்டோரியலும் ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. அந்த ஆண்டனாவுக்கு வந்து ரன்னிங் ஸ்டிச் யூஸ் பண்ணேன். இப்போ இந்த காலுக்கு வந்து
சாட்டின்லே டபுள் ஆங்கிள் சாட்டின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது சாட்டின் ஸ்ட்ரைட்டாக போடாமல் கொஞ்சம் கிராஸாக போடுறத வந்து ஆங்கிள்டு சாட்டின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. அதோட வீடியோவும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். ஆங்கிள்டு சாட்டின் ஸ்டிச் தான் இப்போ இந்த கால் போர்ஷனுக்கு போடுறேன். இது மாதிரி 4 எல்லா இந்த டிசைனை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி காட்டணுன்றதுக்காக தான் இதெல்லாம் போடுறேன். நம்மளோட இந்த வீடியோட மெயின் ஸ்டிச்சு வந்து இந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, எல்லோ அண்டு அந்த ப்ரௌனோட பேக் ஸ்டிச்சு, அந்த ரெண்டும் தான் மெயினான வெனேஷன் ஸ்டிச்சு. இப்போ நான் இது போடுறதெல்லாம் ஏற்கனவே நான் போட்ட வேறு வெரைட்டியான ஸ்டிச்சஸ்ஸு. இந்த டிசைனை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி காட்டணுன்றதுக்காக நான் இதெல்லாம் யூஸ் பண்ணி காட்டிகிட்டு இருக்கேன். இந்த வெனேஷனுங்கிறது இந்த சென்டர் போர்ஷனில் இருக்கிற இந்த எல்லோ அண்ட் ப்ரௌன் அந்த போர்ஷன் தான் வெனேஷன் ஸ்டிச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருக்கு, பிடிக்கல, நல்லா இருக்குது, ஒர்த்து இல்லை, எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் என்கிட்ட சொல்லுங்கள். நான் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டும் நான் மெயினாக வந்து வியூஸ் பார்க்காம கமெண்ட்ஸில் தான் போய் பார்ப்பேன். கமெண்ட்டு தான் யாராவது கமெண்ட் போட்டிருக்காங்களா, யாராவது ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கமெண்ட்டை தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போய் பார்ப்பேன், யாராவது போட்டிருக்காங்களான்னு. அதனால் உங்கள் கமெண்ட் எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் எனக்கு வந்து நீங்கள் உங்கள் கமெண்ட்டை கண்டிப்பாக பதிவு பண்ணிவிட்டு போங்க. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய அடுத்த அப்லோடு வந்து உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என் வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ கடைசியாக நான் வந்து இந்த ரெக்கை வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் ஸ்டிச்சிலே கொண்டாந்துருப்பேன். ஜஸ்ட் ஒரு ப்ளூ கலர் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த ரன்னிங்கிறது வந்து ரொம்ப ஈஸி. இந்த ரன்னிங் நம்ம சாதாரணமாக நம்ம தைக்கிறோம் பார்த்திங்களா, மிஷினில் தைக்கிறோம் பாருங்களா, அதே மாதிரி தான். அதில் வந்து நம்ம மேலே த்ரெட்டு மட்டும் நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து பாபின்லேயும் வந்து ஆர்டினரி நூல் இல்லைன்னா பாபின்க்குன்னே நூல் இருக்குது, அதை யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை நார்மல் நூலே யூஸ் பண்ணி கூட ரன்னிங் ரொம்ப சிம்பிளாக நம்ம எதை வேணாலும் எந்த டிசைனை வேணாலும் வரைஞ்சி சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம ரன்னிங்லேயே கூட நம்ம எம்ப்ராய்டரி ஒரு ஃபுல் எம்ப்ராய்டரி நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த டிசைன் வந்து என்னோடய எம்ப்ராய்டரி ஆல்பத்துக்காக நான் போட்டது. எனக்கு சாதாரண சீர்ஹாஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதை அப்படி ஜம்ப் பண்ணி இது பண்ணுறதை நான் விரும்பி பார்ப்பேன். இந்த ஸ்டிச் எனக்கு பார்த்தோன்னே சீஹார்ஸில் அப்ளை பண்ணி பார்க்கணுன்னு எனக்கு தோணுச்சு. இது போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.